சிறையடிக்க ஆசை சிறையில் 16ஆம் தேதி மே மாதத்துக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். மீனா அவங்க மாமாவுக்கு காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்க மாமா கேட்குறாங்க, என்னம்மா முத்து வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா இப்போ தான் வெளியே போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் 2 பேரும் கல்யாணம் நடத்தி அவர் வந்துட்டார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, பாருமா முத்து அந்த மாதிரி பேசுகிறான்ட்டு நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, அவனுக்கு மனசு எதுவுமே வச்சுக்க தெரியாது, அவன் மனசு எது தோணாலும் அதை வெளிப்படவே பேசிட்டான், இந்த விஷயத்தை நீ பெருசு பண்ணாத அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் மீனாவோட அம்மா உள்ளே வராங்க. உடனே மீனா சந்தோஷப்படுறாங்க, வாமா உள்ள மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, எப்படிம்மா நல்லா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா அதிக நம்ம நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்துவோட அப்பாவும் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வர இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனோட அம்மா சொல்கிறாங்க, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவரும் அதுக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் விஜய் அங்கே வராங்க. மீனா காப்பி போட்டி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனோட அம்மா விஜய் கிட்ட பேசுகிறாங்க, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் விஜய் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை. மீனா பார்த்து காப்பி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனோட அம்மா அவங்களுக்கு தான் காப்பி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு, இல்லை நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, நான் காப்பி எனக்கு எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்ட்டு மூஞ்சி வச்சு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா போய் சோபாவில் உட்காராங்க. மீனா அவங்களுக்கு காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜயா மீனோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்ன இந்த பக்கம் வந்துருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. உடனே முத்துவோட அப்பா கோவப்படுறாரு, என்ன இது வந்தவங்களை இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை திடீர்னு வந்திருக்காங்களா அதனால அப்படி கேட்டேன் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. அப்போது மீனோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை நாளைக்கு மாப்பிள்ளைக்கு மீனாவுக்கும் முதல் கல்யாணம் நல்லா வருது அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்தோட அப்பாவும் சொல்கிறாரு, ஆமாம் நானும் அதை பற்றி தான் மீனா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், எப்படியோ அப்படி இப்படின்னு போய் ஒரு வருஷம் ஓடி போச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, ஏதோ உங்கள் புருஷன் இந்த ட்ரெயினில் விட போயிட்டு உங்கள் பொண்ணுக்கு இந்த வீட்டில் கல்யாணம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு மீனாவும் மீனோடைய அம்மாவும் கொஞ்சம் அப்செட் ஆகிறாங்க. உடனே முத்தோட அப்பா சொல்கிறாரு, இப்போ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அவங்க ஏதோ நல்ல விஷயம் பேசுகிறாண்டிக்கு வந்திருக்காங்க, நீ இப்படி பேசி அவங்க மனசாக கஷ்டப்படுத்திட்டு அப்படின்ட்டு பேசுகிறாரு. உடனே விஜய் சொல்கிறாங்க, இப்போ எதுக்காக என் மேலே கோவப்படுறீங்க அப்படின்ட்டு அவங்க விஜய் சொல்கிறாங்க. உடனே முத்தோட அப்பா சொல்கிறாரு, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க, முத்தோட வாழ்க்கையில் மீனா வந்ததுக்கப்புறம் தான் அவன் ஒரு நல்ல பொறுப்பான மனுஷன் மாறி இருக்கான், எல்லாத்தையுமே காரணம் உங்கள் மகதான் அப்படின்ட்டு மீனாவை பாராட்டுறாரு.